150 நாள்னு சொல்லிட்டு அட்டையில போட்டிருக்கேன் 100 நாளுன்றதே எங்களுக்கு வராது. ஒரு மாசத்துக்கு ஒரு ஐட்டம் வந்துச்சுன்னா அதோட ஒரு 6-7 மாசம் ஆகிடும். மிஞ்சி போனா நாங்க ஒரு 3 வாரம் செஞ்சிருப்போம், அவ்வளவுதான். 50 நாள்னு கூட கணக்கு வராது. இப்ப எங்களுக்கு 100 நாள் இப்போதைக்கு எதுவும் ரீசெண்டா இல்ல. ஏரி சுத்தி மரக்கன்று நட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் போனோம். நாங்க தண்ணி ஊத்துறதுக்கு குழி நோடுறதுக்குன்னு போனோம். அது கூட 100 நாளா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அந்த சேலரி இன்னும் எங்களுக்கு ஏறல. நாங்க ஒரு வாரம் செய்வோம். 100 நாள் வேலைன்னா ஒரு வாரம் செய்வோம். அந்த ஒரு வாரத்துக்கான சம்பளம் ஒரு மாசத்துக்குள்ளே வந்துடும். ஆனா சம்பளம்லாம் கரெக்டா போடுவாங்க. ஆனா வேலை மட்டும் எங்க ஊருக்கு அவ்வளோ வரதில்ல. ஒரு வருஷத்துல கூட கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 வாரம் செஞ்சிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆமா 3 வாரம் 4 வாரத்துக்கு மேல கிடையாது. நான் தான் சொல்றேன், 50 நாளுன்றதை நாங்க பூர்த்தி செய்ய மாட்டோம். எல்லா ஊர்லயுமே இப்ப எங்க அம்மா ஊர்லாம் நெடுமோனூர் பக்கம் தென்புத்தூர்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. அங்கெல்லாம் சின்ன கிராமம் தான். அடிக்கடி வேலை கண்டினியூவா செஞ்சுட்டே இருக்கும். இந்த வார்டு கணக்குப்படி பிரிச்சு வேலை செய்வாங்க. அவங்களுமே எங்களை கேட்பாங்க, என்னம்மா வேலைக்கு போறீங்களா அப்படின்னு. இல்ல அப்படின்னுவோம். அதே மாதிரி எங்க பாட்டி ஊர்லயுமே சரி, வேலை கண்டினியூவா செய்யறாங்க. வயசானவங்க மட்டும்தான் இல்லைன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. நாங்களுமே கணக்கு எடுக்கிறவங்கள அப்ப கேட்போம், என்னக்கா வேலை வருதா நம்மளுக்கு. இல்லையாம்மா ஆபீஸ்ல சொன்னா நான் சொல்ல போறேன் அப்படின்னுவாங்க. அப்படி சொன்னாதான் அவங்க சொல்ல முடியும், எங்க இஷ்டத்துக்கு வேலை வைக்க முடியாதுமான்னுவாங்க. நாங்க அடிக்கடி கேட்போம், நம்ம ஊர்ல என்ன இடமா இல்ல அப்படின்னா, இல்லம்மா ஒரு 2 இடம் மட்டும்தான் நமக்கு காட்டுறாங்க, தண்ணி போற மாதிரி வாய்க்கா அப்படி சுத்தமான சொல்லி நமக்கு இடம் இல்ல, தண்ணி அதுல இருக்குன்றதுனால நம்மளால செய்ய முடியலன்னுட்டு ஒரு வாரம் மட்டும் கண்ணு வைக்கிற வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அதோட நிக்குது. அதுக்கப்புறம் எப்போன்னு தெரியல சார். தெரிஞ்சாதான் நாங்க போக முடியும் வேலைக்கு. 200 ரூபாய் போடுறாங்க சார். அது ஒரு மாசத்துக்குள்ள வந்துடும். நாங்க வேலை செஞ்சுட்டு அடுத்த பேட்ச் செய்யும் போது அந்த ஒரு மாசத்துக்குள்ளே வந்துடும். ஆனா வந்துடுச்சுன்னு எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்க போயிட்டு எடுத்து போனாங்க. அது காசெல்லாம் நிக்காது. ஆனா வந்துடும். வேலை மட்டும் கண்டினியூவா கிடையாது எங்களுக்கு. ஒரு 3 வாரம்னா தொடர்ந்து கிடையாது. வருஷத்துல வாரம் செஞ்சோம்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வரும். வருஷம் முடியும் போது வேலை வரும், அவ்வளவுதான். 150 நாள் இன்னும் கேட்டீங்கன்னா, இப்ப மகாத்மா ஊரக வளர்ச்சி திட்டம் 150 நாள் 250 ரூபாய் சேலரின்ற மாதிரி, மாற்றுத்திறனாளிக்கு அதுக்கு மேலேன்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். மாற்றுத்திறனாளி மட்டும் அடிக்கடி வேலைக்கு போறாங்க. அந்த குரூப் மட்டும் போயிட்டு வராங்க. எங்களுக்கெல்லாம் அவ்வளவு வேலை வரதில்ல சார். ஆமா, அதே கணக்கு பண்ணி பார்த்தா அது கூட இருக்குமா என்னன்னு தெரியாது. அட்டையை பாத்தீங்கன்னாலுமே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு. எங்க அட்டையில பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 3 ஐட்டம் செஞ்சிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. கேட்டா இடம் இல்ல, மழை வந்துருச்சு, வேலை இல்ல, காசு இல்ல, நமக்கு இந்த 100 நாள் வேலைக்கான காசு இல்ல, அப்படி அக்கௌண்ட் இதுவாகி போச்சு, அப்படி மாதிரி நிறைய கேள்வி போடுவான். சின்ன கிராமத்திலாம் எப்படி தொடர்ந்து செய்யறாங்க, அந்த ஊரெல்லாம் எப்படி அவங்களுக்கு ரெகுலரா போடுறாங்க. நமக்கு என்னன்னா 100 நாள்ன்றது ஒரு 50 நாள் அப்படின்ற மாதிரினாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது கூட எங்களுக்கு இல்ல. ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு மேலே கிடையாது சார். மாற்றுத்திறனாளிங்க ஏதோ போயிட்டு இருக்காங்க. அது கூட இப்போ கண்டினியூ பண்றாங்களா என்னன்னு தெரியல சார்.